ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும். வணக்கம் நண்பா. நம்ம தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்றத ஆரம்பத்துலேருந்தே ஒரு நியூஸாகி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பனையூரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காரு. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி என்னென்ன பேசியிருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படின்னா விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளை வராரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து February 4th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண போகிறாராமா. ஸோ அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்றதுல ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளில் நம்ம தளபதி இருக்காராமா. அதுக்காக பார்த்தீங்கன்னா பனையூர்லேருந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு அதில் இருக்கக்கூடிய மக்கள் இயக்க நிர்வாகிகள் எல்லாத்துக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெத்து பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கையெழுத்து வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி வாங்கியிருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு குற்றமான ஒரு செயல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது நம்ம தளபதி அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார். ஸோ எதுக்காக வாங்கினாரோ அப்படின்றது தெரியல. ஸோ வாங்கியிருக்கிறது என்னன்னா பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபுல்லப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி கூட சொல்லலாம். ஸோ மக்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாருமே பண்ணணும். ஸோ பண்ணாமல் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் மக்கள் இயக்கத்துலேருந்து நீக்கிடுவேன் அப்படின்றதுக்காக கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேல் ஃபுல்லப் பண்ணிக்கலாம் அந்த பத்திரத்தில். ஸோ அதுக்காக என்னன்றது தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே சொல்லாமல் பார்த்தீங்கன்னா பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியிருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. ஸோ அப்படி பண்ணியிருந்தாருன்னா இது வந்து நம்ம தளபதி ஃபேன்ஸாகவே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது வந்து குற்றமே. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கண்டிப்பாக வந்து இதை செஞ்சுருக்க வாய்ப்பு கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரூமர் ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிக்குள்ளே போயிட்டாருன்னா படத்தெல்லாம் நடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா முழு வேலையை பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ளே இறங்க கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இறங்குறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா இறங்கி உள்ளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பார்க்க தான் போகிறாரு. ஸோ இப்படி பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து அப்படியே படங்களாக நடிப்பார். அதுக்கப்புறமேல 2026 பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எலெக்ஷனில் வந்து நம்ம தளபதி எந்த மாதிரி போட்டியிடலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ரெஷர்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ரெஷர்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேல தான் முழு வேலையை பார்த்தீங்கன்னா படத்தில் கூட நடிக்காமல் கூட அதுக்கப்புறமே பொதுமக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு அரசியல்வாதியை பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக சிஎம்மாக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வரப்போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி படங்கள் நடிச்சுக்கிட்டு இருப்பார். அது வந்து எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இவ்வளோ மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியலுக்குள்ளே வந்துட்டாருன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஒரு சிஎம்மா அப்படின்றது மாறிட்டாருன்னா பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ கொலை எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டார். ஸோ முடிஞ்சால் பண்ணுவார், இல்லைனா விட்டுருவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம தளபதி சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம தளபதி இதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா படம் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். 2026 பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து முழு வேலையாக கூட இறங்கலாம். அதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 இயர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கண்டிப்பாக அந்த படங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தளபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அரசியலுக்குள்ள வந்தால் படம் நடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ. நம்ம தளபதி அரசியலுக்குள்ள வரதே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னு பார்த்தோம்னா அரசியலுக்குள்ள வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து கெட்ட பேர் ஆயிடுது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அரசியலுக்குள்ள வராமல் இருந்தால் இது மாதிரி இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. ஸோ அதை நம்ம தளபதி என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம தளபதி அரசியலுக்குள்ள வந்தாருன்னா என்னென்ன நன்மைகள் செய்வார் அப்படின்றது தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி தாக்கு பிடிப்பார். அதில் வந்து எந்த வித மாற்றுக்கிறதுமே கிடையாது. அப்படியே இருக்கும்போது நம்ம தளபதி ஃபேன்ஸ் பயப்படுறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் நண்பா இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் எப்போ போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தளபதி பற்றினா இது மாதிரியான புதிய அப்டேட்லாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.